என்ன நான் சொல்றது? ஆரத்தப்பட்ட கிழிய போது தெரிக்க விடலாமா தம்பி? அடுத்து அது அடுத்து நாளைக்கு வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு நான் சொல்றேன். அப்ப பாருங்க இந்த செம்மையா இருக்கும் டைலாக்லாம். அந்த வகையில வந்து எல்லாரும் கேட்க ஒரு விஷயம், பாஸ் நீங்க தலை ஃபேன் தானே, எப்ப பார்த்தாலும் தலையை பத்தியே வீடியோ போடுறீங்க, தலையை ப்ரொமோட் பண்றீங்க, தலை ஃபேன் தானே அப்படின்னா ஆமா நான் தலை ஃபேன் தான். ஆனா தளபதி ரசிகர்கள் கேட்கறாங்க, அப்ப நீ தளபதி ரசிகர் இல்லையா, அதுக்கெல்லாம் போட மாட்டியா? யார் சொன்னது? நான் தளபதி ரசிகன் தான், தளபதியை பத்தி நியூஸ் வரல, வீடியோஸ் வரல, அதனால எங்களுக்கு கண்டென்ட் இல்லைனால போட முடியல. அப்ப நீ தலைவர் ஃபேன் இல்லையா? யார் சொன்னது? தலைவர் ஃபேன் தான். ஸோ தளபதி தலைவர் எல்லாருமே வந்து தனித்தனியா பாக்குறது இல்லை, எல்லாருமே ஒரே மனிதர்கள் தான், நல்லவங்க. அதனால வந்து எல்லாருமே பொதுவாக வச்சிருக்கனால நியூஸ் கிடைக்கும் போது அவங்கள பத்தி பேசிடுறது. அதனாலதான் அந்த வகையில வந்து இன்னைக்கு யாரை பத்தி ஸ்டார்டிங் டைலாக் போட்டோமா, எப்படி இருந்துச்சு? தெரிவிக்க வர மாதிரி இருந்துச்சா? அவரை பத்தி தான். நம்ம தலையோட டீசர் வந்து ரிலீஸ் ஆக போகுது நாளைக்கு. அந்த டீசருக்கு உண்டான ஒரு மதிப்பு ஒரு பக்கம் இருக்கு, கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. அது நீங்க வீடியோ நீங்க பார்க்கணும்னா இந்த விஷயம்லாம் நீங்க பண்ணக்கூடாது, தவிர்த்துடணும். அப்படி என்னன்றதானே சொல்றேன். இதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன், do not download and put the teaser on Twitter, WhatsApp, Facebook, etc. please அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிட்டு நம்மளோட வாட்டர் மார்க் அப்படி லைட்டா அப்படி பிளர் பண்ணி போட்டுட்டு ஃபுல்லா என்ன பண்றேன்னா Facebookல, WhatsAppல, Twitterல, Instagramனு சொல்லிட்டு எல்லாத்துலயும் போட்டு சொல்லி உள்ள தேக்கி வைக்கிறது. அது பண்ணக்கூடாது. அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷேர் த லிங்க் ஒன்லி ஆன் ட்விட்டர், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எக்ஸெட்ரா. ஷேர் த லிங்கோட URL இருக்கும் இல்லையா, ஒன்னு லிங்க் நம்ம அப்படியே ஃபுல்லா பேஸ்ட் பண்ணி அதுல காப்பி பண்ணிடணும், இல்லாட்டி URL மட்டும் அனுப்பணும். அது எங்க அனுப்பணும் பாத்தீங்கன்னா Facebook, WhatsApp, Twitter, அப்புறம் வந்து இந்த 3 விஷயம் தான். இதுல வந்து நீங்க அனுப்பும்போது என்ன ஆகும்னா வியூஸ் ஸ்ட்ரைட்டா யூடியூப்ல நம்ம வீடியோக்கு போகும். அதுன்ற ஒரு கண்டிஷன். அடுத்த கண்டிஷன் பாத்தீங்கன்னா, we want to beat பாகுபலி 2, கபாலி தெரி மூவி இருக்கா அப்படின்னு வியூஸ் அண்ட் லைக்ஸ். இது வந்து உச்சகட்டம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாகுபலி படம் வந்துச்சு இல்லையா, பாகுபலி 2 டீசரு, தெரி டீசரு, கபாலி டீசர், இதெல்லாம் வந்து செம்ம இட்டு குத்துச்சு, நல்ல ஒரு பெரிய ஹைப்ல இருந்துச்சு. இத்தனை லட்சம் வியூஸ், இத்தனை கோடி வியூஸ் சொல்லிட்டு எல்லாருமே சொன்னோம். அதையும் பீட் பண்ணோம். நம்ம அதுக்கு என்ன பண்ணோம்னா இப்பெல்லாம் உழைக்கணும்னு சொல்லிட்டு கண்டிஷன் நம்பர் 4, all should watch the teaser on only YouTube and like the teaser அப்படின்ட்டு இருக்காங்க. டீசர் வந்து எப்பயுமே யூடியூப்ல மட்டும்தான் போய் பார்க்கணுமா, பார்த்துட்டு சும்மா நீங்க வெளியே வரக்கூடாது, லைக் பட்டன் அமுத்திட்டு தான் வீடியோ இருக்காங்க. இதுதான் 4வது கண்டிஷன். அடுத்து என்ன போட்டிருக்காங்கன்னா, கீழே வந்து ப்ளீஸ் obey the notice and follow this and spread this to everywhere அப்படின்ட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் வந்து இந்த மெசேஜை நீங்க ஃபார்வர்ட் பண்ணி நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்து பிலீவ் இன் யுவர் செல்ஃப் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து தலை பிளட்ஸ் பி யூனிட் அண்ட் ஸ்பிரிட் அதிசம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்க நாங்கள் போட்டோல போட்டிருப்போம், நீங்க பார்த்து தெரிஞ்சிருந்திருக்கலாம். இந்த ரூல்ஸ்லாம் யாரு போட்டதுன்னா நாங்கெல்லாம் போடல, தலை ஃபேன்ஸ் தான் போட்டிருக்காங்க. இப்படிலாம் பண்ணோம்னா பாகுபலி 2, தெரி, கபாலி இந்த படத்துக்கும் மேல நம்ம வந்து அப்படி அசால்ட்டா 2 நாளில் இத்தனை கோடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி தௌலத்தா வந்து ஸ்டேட்டஸ் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. இதை நான் சொல்லணும்னு சொல்லிட்டேன். ஓகே, நாளைக்கு வந்து டீசர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை விட ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா வந்து ஆகஸ்ட் 10 ரிலீஸ் பண்றாங்க படத்தை. ஆகஸ்ட் 10 ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணோன்னே என்ன ஆகும்னா செம்ம ஹிட் ஆகுன்றது நமக்கு தெரியும். பட் இந்த படத்தோட சீனியர் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் 300 கோடியை வந்து கண்டிப்பா தொடும். ஏன்னா இந்த தலையோட கெரியர்லயே வந்து நிறைய ஒரு வருத்துள்ள ஒரு படம், நிறைய செலவு பண்ண ஒரு படம். அதனால வந்து இந்த படம் கண்டிப்பா வந்து நாங்க எதிர்பார்க்கறது 300 கோடி, பட் அதை விட தாண்டிப்போம் அப்படின்றது நம்ம ஃபேன் சைடுல நம்பிக்கணும். ஸோ ரிலீஸ் ஆக போகுது படம் பார்த்துருவோம். படம் பார்த்த உடனே ஐயோ நம்மளால கையில பொறுக்க முடியாது. நான் டீசர் பார்த்த உடனே பொறுக்க முடியாது. போட்டோ எடுத்து போடுறது என்ன, ஸ்கிரீன்ஷாட் வைக்கிறது என்ன, அது என்ன இது என்ன, டிபி வைக்க சொல்லிட்டு அதெல்லாம் எப்பவே மாஸ் தானே. அதான் டீசர் ரிலீஸ் ஆகும். டீசர் பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறதெல்லாம் நீங்க கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் என்ன பண்ண கிளம்பிக்க போறேன். ஒரே ஒரு செகண்ட், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஜாலியா இருக்கு மேஜிக். பட் தலை நாளைக்கு டீசர் வெயிட் பண்ணி பாக்குறோம். பாய்.